வணக்கம் மக்களை, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பல லட்சம் மோசடி, கூப்பிட்டு வச்சு திட்டிய சந்தானம், லொல்லு சபா மனோகர் உடைத்த உண்மை இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. அது மட்டும் இல்லாமல் லொல்லு சபா மனோகர் அவர்கள் இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கும் அவர் அந்த நேர்காணல் மூலமாக பதிலடி கொடுத்திருக்கிறாரு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் சந்தானத்துடன் இணைந்து நடித்து காமெடியில் கலக்கியுள்ள மனோகர் தனக்கென ஒரு தனி பாடி லாங்குவேஜ் வைத்துக்கொண்டு அதையே மக்களில் சிரிக்க வைக்கும் ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு வரார். எனது மகனை ஹீரோவாக நடிக்க வைப்பதாக கூறி பலருமே என்னிடம் பல லட்சங்கள் மோசடி செய்திருக்கிறார். இதை தெரிந்த நடிகர் சந்தானம் என்னை கண்டபடி திட்டுவிட்டார். ஆனாலும் என் மீது அளவு கடந்த பாசம் என்று லொல்லு சபா மனோகர் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறாரு. 2003ஆம் ஆண்டு விஜய் டிவியில் தொடங்கிய லொல்லு சபா நிகழ்ச்சியில் சின்னத்திரையில் அறிமுகமானவர் தான் மனோகர். 2008ஆம் ஆண்டு வரை ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சியில் பல ஹிட் திரைப்படங்களில் ரோஸ்ட் செய்து காமெடி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2010ஆம் ஆண்டு மாமா மாப்பிள்ளை, 2021 பிக் பாஸ் நிகழ்ச்சி உள்ளிட்ட சின்னத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தாங்க. 2009ஆம் ஆண்டு பிரபு சாலமோன் இயக்கத்தில் வெளியான லாடாம் என்ற படத்தில் சினிமாவில் அறிமுகமான மனோகர் தொடர்ந்து பல காமெடி நடிகராக நடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக மாஞ்சாவேலு, அலெக்ஸ் பாண்டியன், வேலாயுதம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிகர் சந்தானத்துடன் இணைந்து நடித்து காமெடியில் கலக்கியுள்ள மனோகர் தனி பாடி லாங்குவேஜ் வைத்துக்கொண்டு அதையே மக்களில் சிரிக்க வைக்கும் ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறாரு. பல வெற்றி படங்களுடன் சந்தானத்துடன் நடித்துள்ள மனோகர் தனியாக ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாரு. நடிகர் சந்தானத்திற்கும் மனோகருக்கும் மீது தனி பாசம். தனது பல நேர்காணல்களில் கூட மனோகர் பற்றி தகவல்களை சந்தானம் பகிர்ந்து கொண்டே இருப்பார். சினிமாவில் பிரபல யூடியூப் சேனலில் பேசிய மனோகர் சந்தானம் பற்றி பேசியிருக்கிறாரு. சமீபத்தில் தான் கட்டிய வீட்டின் ஹோம் டூர் வீடியோவாக கூறி மனோகர் சினிமாவில் தனது கசப்பான அனுபவத்தை பகிர்ந்திருந்தார். இந்த வீடியோ கட்டியது நான் சினிமாவில் சம்பாதித்து வங்கி வேலையில் சம்பாதித்து என அனைத்துமே சேர்த்து வச்சு கட்டியிருக்கிறேன். இந்த வீடு கட்ட 80 லட்சம் செலவானது. மேலே ஒருவர் வாடகைக்கு இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு கடை வாடகைக்கு விட்டுருக்கேன். இந்த வருமானம் எனக்கு சரியாக இருக்கிறது. சினிமா வருமானம் நம்பி இல்லை, சினிமா தயாரிப்பாக சொல்லி என்னிடம் பல லட்சம் மோசடி செய்திருக்கிறாங்க. எனது மகனை ஹீரோவாக நடிக்க வைப்பதாக கூறினாங்க. அதற்கான லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. இதை பற்றி தெரிந்த நண்பரிடம் சொன்னேன். பார்க்கலாம், பணத்தை வாங்கிடலாம் சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு கண்டுகொள்ள மாட்டாங்க. சந்தானம் இந்த விஷயம் தெரிந்து ரொம்பவே கோவப்பட்டார். ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் கேட்கலாமே, நீ எதுக்கு தனியாக போய் எல்லாரிடமே மாட்டிக்கிறேன்னு கேட்டு திட்டினாரா. அவருக்கு என் மேலே தனி பாசம் இருக்குதுன்னு மனோகரன் மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லையால் மரணம் அடைந்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணிட்டாருன்னு நிறைய வதந்திகள்லாம் பரப்புனாங்க. அதற்கும் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இந்த செய்தியோட முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.